கோவையில் அரசு பள்ளி மாணவியை ஆசிரியர் அனைத்து மாணவர்கள் முன் அடித்து அவமானப்படுத்தியதால் 9ஆம் வகுப்பு மாணவி மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சிகிச்சையில் இருக்கும்போது மாணவி அளித்த மனம் கலங்க வைக்கும் வாக்குமூலத்தை பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே போகும்போது தலையை வலிச்சு சீவிட்டு போனேன். வலிச்சு சீவிட்டியே நீ கிளவியான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். எல்லாருமே சிரிச்சாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காய்ச்சல் வரல இன்னும் உனக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த அந்த வாரமே பேசிக் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த மிஸ் பொறுமையா சொல். அந்த மிஸ் என்னை ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளாஸில் வச்சு என்னை இந்த இது இருக்குல்ல ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்க கூட உட்கார வச்சு எழுத வச்சாங்க. ஆனா நான் ஸ்லோ லேர்னர்ஸ் இல்லை, நான் நல்லா படிக்கிற பொண்ணு. இதை கேட்கும் போதே மனது பதைக்கிறதா? இதுதான் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் நடத்தப்படும் லட்சணம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவதும் மாணவ மாணவிகளை வேலைக்காரர்கள் அடிமைகள் போல நடத்துவதும் தொடர்கதையாகி வருகிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளிகளில் ஆய்வுகளை மேற்கொள்வதை விடுத்து உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவராகவும் தான் முனைவர் பட்டம் பெற்றதை அரசு அதிகாரிகளை அழைத்து விழா நடத்தி விளம்பரப்படுத்துவதில் மட்டுமே நோக்கமாக இருந்திருப்பதால் அரசு பள்ளிகள் சீரழிந்து வருகின்றன. இளம் தலைமுறையினர் மிகவும் இலகுவானவர்களாக இருக்கும் நிலையில் மாணவர்களை எப்படி கையாளுவது என அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட வேண்டும். வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். அவை சரியாக பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்கவும் வேண்டும். மாணவர்களின் மனநிலை எப்படி உள்ளது என்பதை ஆராய மாணவர்களுக்கு ஆலோசனை வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். அதற்கெல்லாம் மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசுதான் ஆள வேண்டும். ஆனால் தற்போது இருக்கும் திமுக அரசுக்கும் அதன் அமைச்சருக்கும் நாடகம் ஆடுவதற்கும் நடிப்பதற்கும் மட்டுமே நேரம் சரியாக உள்ளதாக விமர்சிக்கிறார்கள் பெற்றோர்கள். கரூர் சம்பவத்தில் சின்ன குழந்தைகள் இறந்து விட்டதாக கண்ணீர் விட்டு கதறி எழுத அன்பில் மகேஷ், ராமநாதபுரத்தில் +2 மாணவி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் அது பள்ளிக்கு வெளியே நடந்தது என அலட்சியமாக கூறினார். தற்போது ஆசிரியர்களால் மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்து கொண்ட இந்த மாணவிக்கு பள்ளிக்கு வெளியே தற்கொலை செய்து கொண்டார் என கூறுவாரோ என்னவோ என்று சந்தேகிக்கிறார்கள் பெற்றோர்கள். ஆசிரியர்கள் மாணவர்களை எப்படி கையாள வேண்டும் என அறிவுறுத்துவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு குழந்தைகளை தைரியமாக வளர்ப்பதும் முக்கியம். தற்போது சமூகத்தில் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தற்கொலை தீர்வல்ல என்பதனையும் தைரியமாக கையாளவும் ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டியதும் மிகவும் அவசியம் என்கிறார்கள் கல்வியாளர்கள்.